தமிழ்நாடு அரசு நடுவண் அரசை இந்திய அரசு என குறிப்பிடுவதில் பிழை கிடையாது என தெரிவித்துள்ள விசிக எம்பி ரவிக்குமார், கல்வி, மக்கள் நல்வாழ்வு போன்றவற்றில் தமிழ்நாடு அரசு மாநில உரிமையை விட்டுக் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்று சொல்லுவதை மொழிபெயர்த்து இந்திய அரசு என்று சொல்லுவதில் ஒன்றும் பிழை கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்று சொல்லும்போது தான் அது மத்தியப்படுத்தப்பட்ட அரசு, எல்லாத்துக்கும் அதுதான் அதிகாரம் உள்ளது என்பது போன்ற ஒரு தொனி வருகிறது. அதனால்தான் போன ஆட்சி காலத்தில் அவர்கள் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஏன்னா அதுதான் அரசமைப்பு சட்டத்திலே இருக்குது. இது இந்தியா என்பது மாநிலங்களுடைய ஒன்றியம் என்று தான் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் ஒன்றிய அரசு என்ற சரியான ஒரு சொல்லாக்கத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள். இவர்களும் அதை தான் பயன்படுத்தி கொண்டு வந்தார்கள். ஒரு அறிவிப்பிலே அதுபோல் இந்திய அரசு என்று பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்பதனுடைய மொழியாக்கமாக இருக்கலாம். இதில் ஏதோ ஒரு கொள்கை நிலைப்பாடு அவர்கள் எடுத்து இதை செய்கிறார்கள் என்று நான் கருதவில்லை. கல்வி, சுகாதாரம் போன்ற திட்டங்களுக்கு ஒன்றிய அரசை சாராமல் மாநில அரசே சுதந்திரமாக தன்னுடைய திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்த வேண்டும். மாநில உரிமைகளை நிலைநாட்டுவதில் இந்த விதத்தில் இந்தியாவுக்கு தமிழ்நாடு முன்னுதாரணமாக விளங்க முடியும்.